ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் மமிதா பைஜு அவர்கள் ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு விஷ்ணு விஷால் அவர்களோட போயிருக்காங்க. அப்போ அங்க இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜனநாயகன் படத்தோட அப்டேட் கேட்டதுக்கு, ஜனநாயகன் படத்தோட அப்டேட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சீக்கிரமாவே வரும் அப்படின்ற மாதிரி உஷாரா சொல்லிட்டாங்க. ஸோ முன்னாடி மாதிரிலாம் இப்போ எந்த ஆக்டர்ஸும் அப்டேட்டை ஷேர் பண்றதே இல்லை. இப்பெல்லாம் படத்தை பத்தி எதுவும் வெளியே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிளேஷன் அக்ரிமெண்ட் போடுறதால ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே அபிஷியலா வரும் அப்படின்ற டைலாக வச்சு முடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு விஷ்ணு விஷால் அவர்களோட போனதுக்கான காரணம் இரண்டு வானம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் படத்தோட இயக்குனர் படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரொமோட் பண்றதுக்காக காலேஜ் ஈவெண்ட்டுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஜனநாயகன் படத்துல ஆக்டர் நிகழ்கள் ரவி அவர்களும் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. கடைசியா இவரு தளபதியோட திருமலை படத்துல நடிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் திருமலை படத்துல கடைசியில பாத்தீங்கன்னா இவரு தான் மெயின் வில்லனாவே இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் தளபதி படத்துல இணைஞ்சிருக்காரு. ஒரு சூப்பரான நடிகர், என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு. ரீசெண்டா சந்தானம் அவர்களுடைய படங்கள்லயும் ஒரு காமெடி ரோல்ல இவரை பார்க்க முடியுது. அண்ட் இவரு ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தா கூட KGF Part 1 படத்தோட டப்பிங்ல பயங்கரமா ரீச் கிடைச்சது. ஸோ இவருக்கு ஜனநாயகன் படத்துல என்ன மாதிரியான ரோல் கொடுத்திருக்காங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிங்கம் படம் மாதிரி போலீஸ் மேலதிகாரி கதாபாத்திரமா இல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்டான ரோல் கொடுத்திருக்காங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.